உழைப்பே உண்மையான புதையல். நீதிக்கதை. ஒரு விவசாயிக்கு வயது அதிகமானதால் இறக்கும் தருவாயில் இருந்தார். தம் பிள்ளைகள் பொறுப்பில்லாமல் இருப்பதை பற்றி கவலையாக இருந்தார். ஒரு நாள் அவர் தம் பிள்ளைகளை அருகில் அழைத்தார். தன்னுடைய நிலங்களை அவர்களுக்கு பிரித்து கொடுத்தார். அது மட்டுமல்லாமல் அந்த நிலங்களில் ஓரிடத்தில் ஓரடி ஆழத்தில் புதையல் இருப்பதாக கூறினார். அதை தேடி எடுத்துக் கொள்ளும்படி சொல்லிவிட்டு இறந்து போய்விட்டார். பிள்ளைகள் மூவரும் தந்தைக்கு செய்ய வேண்டிய இறுதி காரியங்கள் அனைத்தையும் செய்து முடித்து அதன் பின் அவர் குறிப்பிட்டிருந்த புதையலை எடுப்பதற்காக நிலத்தை தோண்ட ஆரம்பித்தார்கள். புதையல் கிடைக்கப் போகிறதே என்ற ஆர்வத்தில் இரவு பகல் பாராமல் தோண்டுவதை நிறுத்தாமல் அவளோடு தோண்டிக் கொண்டிருந்தார்கள். மூத்த மகனின் நிலம் முழுவதையும் ஒரு அடி ஆழத்துக்கு தோண்டினார்கள். ஒரு அடி ஆழம் தோண்டியும் புதையல் இருப்பதற்கான எந்த அறிகுறியும் இல்லை. புதையல் எதுவுமே கிடைக்கவில்லை. ஒருவேளை அப்பா 2 அடி என்று சொல்வதற்கு பதிலாக ஓரடி என்று சொல்லிவிட்டாரோ என்ற சந்தேகத்தில் பிள்ளைகள் மூவரும் சேர்ந்து மூத்தவனின் நிலத்தை இன்னும் ஓரடி ஆழமாக தோண்டினார்கள். அப்போதும் அவர்களுக்கு புதையல் கிடைக்கவில்லை. எப்படியும் புதையலை கண்டுபிடித்து விட வேண்டும் என்ற வெறியில் 2வது மகனின் நிலத்தையும் 2 அடி ஆழம் வரை தோண்டினார்கள். எப்படியும் அவர்களுக்கு மிஞ்சியது ஏமாற்றமே. இவ்வளவு தூரம் 2 பேரின் நிலத்தையும் தோண்டிவிட்டோம், 3வது நபரின் நிலத்தையும் தோண்டிவிடுவோம் என்று கடைசி மகனின் நிலத்தையும் 2 அடி வரை தோண்டினார்கள். அதிலும் அவர்களுக்கு கிடைத்தது ஏமாற்றமே. அப்பாவின் மேல் வருத்தம் இருந்தாலும் அவர்கள் அதை வெளிக்காட்டுக் கொள்ளாமல் சரி, தோண்டியது வீணாக வேண்டாம் என்று எண்ணியவாறு அந்த நிலங்களில் விதையினை விதைத்தார்கள். நீர் பாய்ச்சினார்கள், உரம் வைத்தார்கள். உழைப்பு வீணாகுமா? ஆண்டு முடிவில் அவர்கள் நிலத்தில் உழைத்த உழைப்பின் விளைவாக அமோக விளைச்சல். அறுவடை செய்து விற்றதில் அவர்களுக்கு கொள்ளை லாபம். பின் அவர்கள் பேசிக்கொண்டார்கள், இப்படி உழைப்பால் வரும் பணத்தைத்தான் அப்பா புதையல் என்று குறிப்பிட்டிருப்பாரோ என்று பிள்ளைகள் மூவரும் மகிழ்ச்சியோடு பேசிக்கொண்டார்கள். உழைப்பின் மூலம் கிடைக்கும் வருமானம் நிரந்தரமானது என்பதையும் அவர்கள் புரிந்து கொண்டார்கள். இக்கதையின் நீதி: எந்த செயல் எடுத்தாலும் அதை பாதியில் நிறுத்திவிடாமல் விடாமுயற்சியோடு செய்தால் கண்டிப்பாக அதற்கான பலன் கிடைக்கும். நன்றி. This video sponsored by SBO, School of Business Organization in Thiruvannamalai. This is a digital market company. ஸ்கிப் பண்ணாதீங்க, பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், Facebook பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைஃப் ஸ்டைல் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட்